கடந்த ஓராண்டுக்கு மேலாக இருந்து இந்த செயல்பாடு மிகவும் அதிதீவிரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் எங்களது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நினைவு பெற்ற அனைத்து கல்லூரிகளையும் இங்கே நாங்கள் ஒருங்கிணைத்து அவருக்கு எங்கெங்கெல்லாம், அதாவது திருச்சியிலிருந்து கரூரில் இருந்து இன்றைக்கு தொடங்கி திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும், மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்கள் அனைத்திலும் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான பனை விதைகள் நடப்பட்டிருக்கின்றன. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முன்னெடுப்பும், அவரோடு ஒத்துழைப்பு நல்கி இருக்கும் தமிழக அரசினுடைய வனத்துறை மற்றும் பல்வேறு சமூக செயல்பாட்டு இயக்கங்கள், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் மற்றும் நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே எங்களது மாணவர்களுடைய சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து இங்க என்கேஜ் பண்ற விதமாக எங்களது கல்லூரிகளான சரபோஜி, ராஜா சரபோஜி, பான்செகர்ஸ் மற்றும் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி, புறத்தநாடு அரசு கலைக்கல்லூரி, இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 1 கோடி பனை விதைகள் நடும் இந்த மாபெரும் இயக்கத்தில் அனைத்து மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இங்கே நமது வனத்துறை அலுவலர்கள் அவர்கள் குறிப்பிட்டதை போல தஞ்சை மாவட்டத்தில் வனப்பரப்பு இல்லை என்ற ஒரு பெரிய வருத்தம் இல்லை. அதனுடைய நிலைமை அதுதான். ஏனென்றால் டெல்டா மாவட்டம், இங்கே மலைகள் இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் இங்கே நாம் பசுமை பரப்பை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமும் இருக்கிறது. எனவே அதற்கு இந்த தமிழ் பல்கலைக்கழகம் மட்டுமே ஒரு சாட்சி. இங்கே கூட 1 லட்சம் பனை விதைகள் நடுவதற்கான பெரிய சாத்தியங்கள் இருக்கிறது. எனவே அதை இங்கிருந்து தொடங்குவோம் என்று அனைவரையும் பாராட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, எங்களது நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கும், திட்ட அலுவலர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.